இன்றைக்கி இடம்லாம் ஃபுல்லாகவே மாறி இருக்கே, என்ன இது புதுசாக இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து என்னோடய அக்காவோட வீட்டில் வந்து நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி சத்து மாவு பேன் கேக் தான் செய்ய போகிறோம். பனானா பேன் கேக். இப்போ நான் வந்து சத்து மாவு போட்டுட்டேன், கொஞ்சம் கீ போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பனானா அப்படியே போட்டோன்னா சரியாக வராது. அதுக்குனால நான் பனானாவை அரைச்சி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வேறு நடுவில் அந்த விஸ்கு வேறு உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை செட் பண்ணிட்டு பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை ஊற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அதை போட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வீட்டில் சத்து மாவு இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த சத்துணவில் கொடுக்கறது. இது வீட்டில் ரெடி பண்ணுறதுனாலும் அது ஓகே தான், சூப்பராக வரும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக பேன் கேக் போட்டாச்சு. இது ரொம்ப குட்டி குட்டியாக மினி பேன் கேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து சுகரே போடலை. சுகர் போடாமல் ஃபுல்லாகவே நேச்சுரலாக தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. இதில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எடுக்கிறதுக்கு. அப்புறமா அக்கா வந்து ஃபோக் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ரியலாக பார்க்க போனால். தேங்க்யூ, பாய்.